நினைச்சு பாருங்க, நீங்க ரூம்ல உட்காந்து இன்ஸ்டா நோண்டிட்டு இருக்கீங்க கேஷுவலா, திடீர்னு கதவு தட்டுற சவுண்ட், ஏன்டா இந்த நேரத்துல அப்படின்னு நடந்து போய் கதவை திறக்கிறீங்க. 10 பேர் நிக்கிறாங்க. 1v10 செஸ் மேட்ச் வா அப்படின்றாங்க. யாரா நீங்க எப்படா வீட்டை கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு பார்த்தா 10 பேர் இந்த அடி இல்ல, இவ்வளோண்டு இருக்காங்க. குட்டி குச்சிங்க, வாங்க அங்கிள் விளையாடலாம் அப்படின்றாங்க. போட்டோ கட்டுறேன் பாருங்களேன். இவங்க ஏதாவது அப்புறம் என்ன, எல்லாரையும் ரவுண்டா உட்கார வச்சு போர்ட்ல அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் கூட விளையாண்டு மாத்தி மாத்தி மூவ் வைக்கிறாங்க. டேய் போர்ட்ல ஒருத்தவன் மூவ் ஆயிடா அப்படின்னு பார்த்தா 5 பேர் 5 மூவ் வைக்கிறாங்க. அதெல்லாம் செட் ஆகாது, 15 பேர் கூட நான் தனியா ஆடுறேன் அப்படின்ட்டு எல்லாரும் கூட விளையாண்டேன். ஜாலியா தான் போச்சு. ஆனா அதுல இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவன் வந்ததுல இருந்து பேசவே இல்ல. சரி நம்மள மாதிரி போல பையன் பேச மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு, என்னடா தம்பி ஏன்டா பேசாம இருக்கு அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். எங்க அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே நாங்க எல்லாரும் சாப்பிட்டு ஜாலியா விளையாண்டு இருந்தோம். பேசிக்கிட்டே இருந்தாங்க, என்னத்த பேசினாங்கன்னே தெரியல, பேசிக்கிட்டே இருந்தாங்க. யூசுவலா என்ன நடக்கும், நான் தானே எல்லாத்தையும் போய் டான்ஸ் ஆடுங்கன்னு அடம் பிடிப்பேன். இவங்க என்ன கூப்பிட்டு அதெல்லாம் முடியாது, நாங்க டான்ஸ் ஆடியே தீர்வோட அவங்க அடம் பிடிக்கிறாங்க. கில்லி படத்துல ஒரு பாட்டுல ஃபர்ஸ்ட் எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிப்பாங்க ஒரு 10 செகண்ட் கிட்ட. அப்படியே அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்த் சார் வந்து 30 போர்டு கிட்ட எனக்கு சைன் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு போர்டை இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கிஃப்ட் பண்ணி விட்டாங்க. எல்லாரும் ஒரே ஸ்கூல் தானே, எப்படி போர்டுக்காக அடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 hours போனதே தெரியல, ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவனை மன்னிக்கவே மாட்டேன்.